ஒரு கடுமையான பனியிரவில் ஒரு தொழிலதிபர் ஒரு முதியவரை பார்க்கிறார். அந்த முதியவர் பூங்காவில் உட்கார்ந்திருந்தார். அவர் அந்த குளிரில் மெல்லிய கிழிந்த உடையை அணிந்திருந்தார். அந்த காட்சி தொழிலதிபரை கவலைக்குள்ளாக்கியது. எனவே தொழிலதிபர் முதியவர் அருகில் அமர்ந்து கேட்டார், உங்களுக்கு குளிரவில்லையா? கம்பளி அணியாமல் இருக்கிறீர்கள். முதியவர் பதில் அளித்தார், என்கிட்ட கம்பளி வாங்க வசதி இல்லை, ஆனால் நான் அதற்கு பழகிக் கொண்டேன். முதியவர் நினைத்த தொழிலதிபர் கூறினார், இங்கே இருங்க, நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஒரு கம்பளி கொண்டு வருகிறேன். முதியவரின் கண்களில் நம்பிக்கை மிளிர்ந்தது. அவர் நன்றி என தலையாட்டி காத்திருந்தார். தொழிலதிபர் வீடு திரும்பிய போது அவர் கம்பெனி வேலைகளில் பிஸியாகி போனார். அவர் வாக்கு கொடுத்தது அவரின் நினைவில் இல்லை. காலை காஃபி குடிக்கும் போது அவரின் நினைவுக்கு முதியவர் வந்தார். பதற்றமுற்று அவர் ஒரு கம்பளியை எடுத்துக்கொண்டு பூங்காவுக்கு வேகமாக ஓடினார். அங்கு அவர் முதியவர் இன்னும் உட்கார்ந்திருப்பதை கண்டார். அவரின் அருகில் செல்ல முதியவர் அமைதியான முகத்துடன் உறைந்த நிலையில் இறந்து விட்டதை கண்டார். அவரது கையில் ஒரு குறிப்பு இருந்தது. அதுல, நான் பல வருடங்களாக குளிரில் கம்பளி இல்லாமல் வாழ்க்கையை கழித்தேன், எனது மனுறுதியை மட்டும் நம்பி. ஆனால் உங்கள் வாக்கு எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது. நான் மறந்துவிட்ட வெப்பத்தை உணர்ந்தேன். நீங்கள் திரும்பவில்லை. அந்த நம்பிக்கை மறைந்து விட்டது. மேலும் என்னால் குளிரை எதிர்த்து வாழ முடியவில்லை. தொழிலதிபரின் இதயம் துன்பத்தால் துடித்தது. அவர் கொடுத்த வாக்கின் ஆழமான தாக்கத்தை உணர்ந்தார். ஒரு வாக்கு, அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, யாரோ ஒருவரின் நம்பிக்கையை அதிகப்படுத்துகிறது. அந்த வாக்கை மீறுவது ஒரு மென்மையான அப்பாவி ஆன்மாவை உடைத்துவிடும். ஆனால் அதை நிறைவேற்றுவது அவர்களின் இருட்டான நாட்களில் ஒளியேற்றும். நீங்கள் கொடுக்கும் சத்தியங்கள் வாக்குகளில் மிக கவனமாக இருங்கள். அவை நீங்க நினைத்து பார்க்காத அளவு அர்த்தம் வாய்ந்தவையாக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்டிங்களா? எப்படி இருந்தது? இது தூத்துக்குடி கடற்கரையில் சங்கு நடக்கும் வீடியோ. எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.